வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அதில் 14வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஒர்க் டன் ப்ளஸ் எ பர்சன்டேஜ் இன் கேஸ் ஆஃப் A. Cost plus contract, B. Target costing, C. Fixed price contract, D. Fluctuating contract. இப்போ காஸ்ட் ஆஃப் ஒர்க் டன் எவ்வளோ ரூபா எக்ஸாக்ட் காஸ்ட்டு செலவாகுது ப்ளஸ் ஒரு பர்சன்டேஜ் 10% 20% அது கேட்குறது. அதுக்கு பேர் வந்து காஸ்ட்டு ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஏ காஸ்ட்டு ப்ளஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், the type of contract in which contract price varies with variation in price of materials and rate of labor is A. Fluctuating contract, B. Fixed price contract with escalation clause, C. Fixed contract, D. Cost plus contract. அதாவது இப்போ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணின பிறகு நிறைய மெட்டீரியல் ரேட்டெல்லாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா ஏறி போயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி லேபர் ரேட்டு ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகி ஏறி போச்சு அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ ரூபாய் ஏறிச்சுன்னா நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர், அது ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுப்பாங்க, அது வேரியேஷன் கிளாஸ்ன்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த கிளாஸ் போட்டிருந்து பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு பேர் பி. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட் வித் எஸ்கலேஷன் கிளாஸ்ன்னு பேர். தேர்ட் ஒன், டேஷ் ரெஃபர்ஸ் டு த பார்ட் பேமெண்ட் மேடு பை த கான்ட்ராக்டீ டு த கான்ட்ராக்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ஆர்கிடெக்ட் டு த கான்ட்ராக்டீ. ஏ. ஒர்க் சர்டிஃபைடு, B. Work in progress, C. Notional profit, D. Progress payment. ஒரு ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட் பண்ணாவிட்டு ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, 10% 20% அந்த மாதிரி. பில்டிங்லலாம் அது மாதிரி நடக்கும், பில்டிங் ஒர்க் நடக்கும் போதெல்லாம். ஸோ அதுக்கு பேர் என்ன, அந்த பேமெண்ட்டுக்கு பேர் டி. ப்ராக்ரஸ் பேமெண்ட்டுன்னு பேர். Fourth one, the amount expended by the contractor on a contract not completed at the end of the accounting period is called A. Work certified, B. Work uncertified, C. Work in progress, D. Progress payment. அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை அந்த கான்ட்ராக்டில். அந்த இதுக்கு பேர் என்னன்னாக்கா ஒர்க்கு, அந்த ஃபினான்ஷியல் இயரில் அது ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் சி. ஒர்க் இன் ப்ராக்ரஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஒர்க் டன் ஆன் கான்ட்ராக்ட் அண்ட் அப்ரூவ்டு பை ஆர்கிடெக்ட் ஆர் என்ஜினியர் ஆஃப் த கான்ட்ராக்டி இஸ் கால்டு A. Work in progress, B. Work uncertified, C. Work certified, D. None of these. ஆர்கிடெக்டோ என்ஜினியரோ அவங்க யாரை வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்க சர்டிஃபை பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஒர்க் சர்டிஃபைடு. சிங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், ஒர்க் டன் ஆன் கான்ட்ராக்ட் அண்ட் நாட் அப்ரூவ்டு பை architect or engineer of the contractee is called A. Work in progress, B. Work uncertified, C. Work certified, D. None of these. ஒர்க்கு முடிச்சிட்டாங்க கான்ட்ராக்டில், ஆனால் இது வரைக்கும் ஆர்கிடெக்டோ இல்லாட்டி என்ஜினியரோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பி. ஒர்க் அன்சர்டிஃபைடு. செவன்த் ஒன், the portion of work certified retained by the contractee till the contract is completed is, அதாவது ஒர்க்கு சர்டிஃபை பண்ணிட்டாங்க, அதாவது 1,00,000 ரூபாய் வேல்யூ உள்ள கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த 1,00,000 கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10% அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு பாக்கியை 90,000 சர்டிஃபை பண்ணதில் 10% பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ 10%ன்னு கிடையாது, அந்த அவங்களுக்குள்ள உள்ள அக்ரிமெண்ட்டில் எவ்வளவோ அவ்வளோ பிடிச்சி வச்சுட்டு மீதியை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு பேர் A. Work uncertified, B. Cash ratio, C. Retention money, D. None of these.
ஒர்க்கு அன்சர்டிஃபைடு வராது. ஏன்னா சர்டிஃபை பண்ணிட்டாங்க 1 லேக்குக்கு. ஆனால் கொடுக்குற அமௌண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. அதுக்கு பேர் ரீடென்ஷன் மணி. ரீடென்ஷன் மணின்னு பேர். 8th one. Depending on the terms of contract, the contractee may pay only 80% or 90% of work certified to the contractor. This is referred to as retention money, B. cash ratio, C. work in progress, D. notional profit. இப்போ கான்ட்ராக்ட் வந்து ஒரு 80%ஓ 90%ஓ கொடுக்குறாங்க ஒர்க்கு சர்டிஃபைடில். அதுக்கு பேர் என்ன? கேஷ் ரேஷியோ. அந்த பேலன்ஸுக்கு பேர் தான் ரீடென்ஷன் மணி. அதனால் கேஷ் கொடுக்கறதுக்கு பேர் கேஷ் ரேஷியோ. ஸோ பி கேஷ் ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். 9. Notional profit is computed as dash. A. work certified plus work uncertified. B. work in progress minus work uncertified. C. contract price minus estimated total cost. D. work in progress minus cost of work to date. ஸோ இதுக்கு பேர் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ நடந்திருக்கு, அதில் காஸ்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து டு டேட் வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து நோஷனல் ப்ராஃபிட்னு பேர். டி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ஒர்க்கு டு டேட். டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one. Which among the following is the equation of retention money? எது கரெக்டாக இருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் ரீடென்ஷன் மணி. ரீடென்ஷன் மணி இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் கேஷ் ரிசீவ்டு, கண்டிப்பாக இல்லை. பி ஒர்க்கு சர்டிஃபைடு மைனஸ் கேஷ் ரிசீவ்டு, கரெக்டு. சி ஒர்க்கு சர்டிஃபைடு இன்டு கேஷ் ரேஷியோ, கிடையாது. டி ஒர்க்கு அன்சர்டிஃபைடு மைனஸ் கேஷ் ரிசீவ்டு, கிடையாது. ஸோ பி வந்து ஒர்க்கு சர்டிஃபைடு மைனஸ் கேஷ் ரிசீவ்டு. ரீடென்ஷன் மணியை பிடிச்சி வச்சுட்டு மீதியை கொடுப்பாங்க, அதுதான் கேஷ் ரிசீவ்டு. பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one. Terminal costing is another name for dash. A process costing, B contract costing, C job costing, D batch costing. terminal costing ஓட இன்னொரு நேம் வந்து B contract costingங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th one. Dash costing is suitable for industries like builders, civil engineering contractor, mechanical engineering firms, etc. அவங்களுக்கெல்லாம் என்ன காஸ்டிங் சரியாக வரும்? பில்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம். ஏ ப்ராசஸ் காஸ்டிங், பி பேட்ச் காஸ்டிங், சி கான்ட்ராக்ட் காஸ்டிங், டி நன் ஆஃப் தீஸ். இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சி கான்ட்ராக்ட் காஸ்டிங்கிறது தான் கரெக்டாக வரும். சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 13. Which of the following statement is not true about contract costing? A. number of contracts undertaken at a time is limited. இது கரெக்டு. பி ஒர்க் இஸ் டன் அட் த சைட் ஆஃப் த கஸ்டமர், இதுவும் கரெக்டு. பில்டிங்கில் அவங்களோட இடத்துல போய் கட்டி கொடுப்பாங்க. சி ரெக்வயர்ஸ் லாங் பீரியட் ஃபார் கம்ப்ளீஷன், இதுவும் கரெக்டு. டி இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் ஹையர் ஆஸ் கம்பேர்ட் டு ஜாப் காஸ்ட், இதுதான் தப்பு. அதனால் டி, ஏன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் போட்டு சொல்லுவாங்க இவ்வளோ ரூபான்னு, அது ப்ளஸ் ப்ராஃபிட், அதை வச்சு அவங்க இவ்வளோ பேசிப்பாங்க. ஸோ டி இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் ஹையர் அட் ஆஸ் கம்பேர்ட் டு ஜாப் காஸ்டிங். அடுத்தது 14. ப்ளீஸ் செலக்ட் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். ஏ கிரெடிட்டட் வித் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன், பி டெபிட்டட் வித் காஸ்ட் ஆஃப் பிளான்ட் பர்ச்சேஸ், சி credited with cost of plant purchase and debited with depreciation value of plant, D debited with the amount of depreciation. ஸோ இது வந்து debited with amount of depreciationங்கிறது கரெக்டான ஆன்சர். ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இது மாதிரி தான் பண்ணணும். 15. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு இன் அட்வான்ஸ் இன் கேஸ் ஆஃப். கான்ட்ராக்ட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அட்வான்ஸாக, அது எந்த இதில்? ஏ காஸ்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட், பி டார்கெட் காஸ்டிங், சி ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்ட், டி நன் ஆஃப் தீஸ். அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் சி ஃபிக்ஸட் ப்ரைஸ் கான்ட்ராக்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும்.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.